ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பெரு போலி மெய்ற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். திருச்சிற்றம்பலம். மனமொழி மெய்களால் திருவருளையும் குருவருளையும் வணங்கி கொண்டு எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இயற்கை எல்லாமே சாமி தான். இயற்கையை பார்த்தா நம்ம என்ன சொல்லணும்? இப்போது ஒரு மலையை பார்க்குறோம், மலையை பார்த்து குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அந்த மாதிரி ஒரு எங்கேயாவது போகிறோம், ஒரு மலையை பார்க்குறோம், ஒரு குன்றை பார்க்குறோம், பார்த்தோன்னு என்ன சொல்லணும்? மருவிய கருணை மலையே போற்றி, மருவிய கருணை மலையே போற்றி. ஒரு உறவை சந்திக்க போகிறோம், புதுசாக ஒரு உறவு ஏற்பட போகுது, நமக்கு ஒரு திருமணம் செய்ய போகிறோம், ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஒரு வரன் பார்க்க போகிறோம் அப்படின்னா உறவே போற்றி உயிரே போற்றி. ஒரு சிந்தனை செய்கிறோம், எதை பற்றியாவது யோசிக்கணும், யோசிக்கும் போது சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி, சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி. நமக்கு ஒரு துன்பம் இல்லை, ரோட்டில் போகிறப்ப யாருக்காவது ஒரு துன்பம் ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா இடரை களையும் எந்தாய் போற்றி, இடரை களையும் எந்தாய் போற்றி அப்படி சொல்லணும். ஈச போற்றி இறைவ போற்றி, ஈச போற்றி இறைவ போற்றி. ஒரு நதியில் குளிக்க போகிறோம், நதியை பார்த்தோன்னே நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி, நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி அப்படின்னு. ஒரு மருந்து சாப்பிட போகிறோம், ஒரு வைத்தியத்துக்கு ஏதோ ஒரு நோய்க்கு ஒரு மருந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா வானோருக்கு அரிய மருந்தே போற்றி, வானோருக்கு அரிய மருந்தே போற்றி சொல்லணும். கடலை பார்க்குறோம், ஒரு கடலை பார்த்தோன்னே கடலும் ஒரு தெய்வம் தான், அவங்கள பார்த்தோன்னே என்ன சொல்லணும்? கண்ணார் அமுத கடலே போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு படுக்க போகிறோம், படுக்கிறப்ப என்ன சொல்லணும்? நல்ல கனவு வரணும் அப்படின்னா கனவிலும் தேவருக்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயினேருக்கு அருளினை போற்றி, கனவிலும் தேவருக்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயினேருக்கு அருளினை போற்றி அப்படி சொல்லணும். அது சொல்லிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ சமைக்க போகிறோம், சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளே போனோம்னா அடுப்பை தொட்டு கும்பிட்டுட்டு ஓம் அன்னபூரணி தாயே போற்றி, ஓம் அன்னலட்சுமி தாயே போற்றின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சோன்னா அந்த உணவு ருசியாகவும் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். சிவா திருச்சிற்றம்பலம். இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்.